இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து முதல்வர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பட்ஜெட் தாக்கல் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடைபெற போதுங்க. அது குறித்து இப்போ எல்லா துறை வாரியாக முதல்வர் அவர்கள் நிறைய திட்டங்கள் குறித்து ஆய்வு பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் வீட்டு வசதி துறை மீதான ஒரு ஆலோசனை கூட்டம் வெள்ளிக்கிழமை போச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அனைவருக்கும் தரமான வீடு வழங்கணும் அப்படின்ற மாதிரி முதல்வர்கள் வலியுறுத்தியிருக்காருங்க. அனைவருக்கும் தரமான வீடு வழங்கணும், வீடு திட்டங்களை விரைவாக முடிக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல், வீடு இல்லாதவர்களுக்கு யாரும் விடுபட்டக்கூடாது. அதாவது 2031 தமிழகம் முழுவதும் குடிசையில்லா மாநிலமாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை இந்த துறை மீதான அப்டேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பாருங்க, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். அந்த திட்டம் இந்த ஆட்சியில் தொடரப்போது. மேபி அந்த பெயரான மாற்றி அமைக்கலாம், பட் திட்டம் உங்களுக்கு அப்படியே தாங்க இருக்க போது. 3 லட்ச ரூபாய் வீடு கட்டுவதற்கு மானியம் கொடுக்குறாங்க தமிழக அரசு. இலவசமாக வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. அந்த திட்டம் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக போகுதுங்க. அதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இலவச வீடு திட்டம் கொடுத்து பட்ஜெட்டில் நடைபெற போது. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.